viewers, welcome back to Tasty But Kitchen. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எங்களோட கிச்சன்ல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாமானோட வந்திருக்கிறேன். அதாவது நாளா ரொம்ப சர்ப்ரைஸ், எனக்கு ரொம்ப நாளா தேடி திரிஞ்ச ஒரு பொருள் இந்த மட் கிராப். இப்படி முழுசா ஹோலா வந்து அப்படியே கிடைக்கணும்னு ரொம்ப தேடி தேடி திரிஞ்சேனா இன்றைக்கு தான் எனக்கு இது அம்பிட்டுச்சு. பாருங்க, இது வந்து தமிழ் கடையில நான் வாங்கிட்டு வந்தேனா. இப்படி 2 கிராப் இருக்குது பாருங்க. பாருங்க, இந்த கிராப் இப்படி, இது கொஞ்சம் அதை விட பெருசு, இந்த மாதிரி இருக்குது. திடீர் இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கு கடைக்கு போகும் பொழுது இதை கண்டுட்டோம். இப்படி ஒரு டிஷ் இன்றைக்கு செய்கிறேன்னு நான் பிளான் பண்ணி இருக்கையில் சடனாக நான் வாங்கிட்டு வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு செஞ்சு காட்டுவோம்ண்டு இன்றைக்கு இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இது ரெண்டுமே சேர்த்து 2 கிலோ இருக்குது. இது ரெண்டும் 2 கிலோ மட் கிராப் நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நாங்கள் போன முறை மட் கிராப் ஒன்று செஞ்சோம், கிராமத்து ஸ்டைலில் ஒரு கறி ஒன்று வச்சு காட்டியிருந்தேன்னா. இன்றைக்கு வந்து நியூ அப்டேட், அதாவது புதிய ஸ்டைலில் இந்த மட் கிராப்பை நான் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதில் வந்து ஒரு கையளவுக்கு முருங்கை இலை எடுத்து உருவி கழுவி நல்லா வச்சிருக்கேன். பாருங்க, தண்ணி வடிகிறதுக்கு இப்படி வச்சிருக்கேன். ஒரு டிஷ் ஒன்று எடுத்து இதில் முருங்கை இலை இருக்குது. இதில் வந்து இப்படி கொஞ்சம் பெருசா கணக்கவா இஞ்சி இருக்குது, ஜிஞ்சர். அதே போல இந்த அளவுக்கு வெள்ளைப்பூடு இருக்குது, கார்லிக் இப்படி இருக்குது. ரெண்டையும் வச்சிருக்கணும். இதை நாங்கள் இப்படி பிறகு இடிச்சிட்டு வரணும். இதில் வந்து ஒரு தேங்காயை பாதியாக உடைச்சிருக்கணும், ஃப்ரெஷ் தேங்காய். இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ் தேங்காய் பூ இப்போ வாங்கிட்டு வந்து தான் நான் உடைச்சி திருவி வச்சிருக்கிறேன். பாதி தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கிறேன். இதில் வந்து நல்ல பெரிய 2 வெங்காயம் எடுத்து இப்படி ஸ்லைஸாக இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து இந்த அளவுக்கு கொரியாண்டர் லீஃப் வந்து நல்ல க்ரீன் கொரியாண்டர் லீஃப் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதே போட்டால் தான் இந்த கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இதில் வந்து பாருங்க, பச்சை மாங்காய் வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மாங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்குது. இதில் பாருங்க 2 தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் 1/2 கப் வந்து திக் கோகனட் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் ஒரு 3 ஏலமும் ஒரு 4 கிராம்பு, 1/2 தேக்கரண்டி கொஞ்சம் கூட சின்ன சீரகம், இந்த அளவுக்கு கருவா இவ்வளவும் எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு ஸ்ரீலங்கன் கறி பவுடர், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த கறி உண்மையிலே நல்ல ஒரு ரிச்சான கறி தான், அதனால தான் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா, கொஞ்சம் முறக்கைக்குள்ள நான் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் இதுக்கு ஆட் பண்ண வேணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பிறகு. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, இந்த நண்டை கிளீன் பண்ண முதல் அதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த தேங்காயை வறுத்து வைக்க வேணும். அடுத்தது நான் இந்த தாளிக்கிற பொருளை எல்லாம் தாளிச்சிட்டு அதை திருப்பி கிரைண்டர்ல அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துட்டு வர வேணும். நண்டை நாங்கள் இப்போ கிளீன் பண்ணக்கூடாது, அந்த பேஸ்ட் எல்லாம் கொண்டாந்த அப்புறம் தான் நண்டை கிளீன் பண்ணி கறி அடுப்புல வைக்கக்குள்ள தான் நண்டை தூக்கி போட வேணும். எப்பவுமே நண்டை கிளீன் பண்ணிட்டு நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் வைக்க கூடாது. வச்சிங்களா இருந்தா அதுல தசையெல்லாம் தண்ணியா உருகி ஓடிடும். அதுக்காகத்தான் நாங்க கறி அடுப்புல ரெடி பண்ணக்குள்ளதான் நண்டை இங்கால வெட்டி கொள்ள வேணும். ஸோ நாங்க இப்ப முதல்ல தேங்காயை வறுத்துட்டு அடுத்த தாளிக்கிற வதக்குற எல்லா பொருளையும் சேர்த்து வதக்கிட்டு கிரைண்ட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்து நண்டை கிளீன் பண்ணுவோம். வாங்க செய்முறைக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ஃப்ரெஷ் தேங்காய் பூவை போட்டு நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறேன். இதே போல் நீங்களும் செஞ்சு நல்லா வறுத்து கொள்ளுங்க. ஃப்ரெஷ் தேங்காய் கிடைக்காதாக்கள் ட்ரை கோகோனட் ஃப்ளவரும் வாங்கி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷிலேருந்து வர அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. அதுக்காக தான் நான் ஃப்ரெஷ் வாங்கிட்டு வந்தேன். நான் இப்போ இதை நல்லா வறுத்து உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, இந்த தேங்காய் பூ எல்லாம் வந்து நல்ல கோல்டன் கலருக்கு வந்திருக்குது. தீயாம அழகா எடுத்துருக்கேன் வறுத்து. இப்போ நாங்கள் இதை வேறொரு பிளேட்ல மாற்றி நல்லா ஆற விடுவோம். நான் மற்றது அடுத்த தாளிக்க போகிறேன், அதை இப்போ காட்டுறேன் பாருங்க. அதுதான் நாங்கள் 2ஆவதாக செய்ய வேணும். ஓகே, இப்போ பாருங்க, நான் இந்த தேங்காய் வறுத்த சட்டியிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் விட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவா,
அந்த எண்ணெய் நல்லா சூடாயின அப்புறம் கருவா இந்த ஏலம் இந்த கராம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விடுவோம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்பக்குள்ள பொரிஞ்சிட்டு வரைக்குள்ள இந்த சின்ன சீரகத்தை இதுக்குள்ள போடுவோம். போட்டு இதையும் நல்லா பொரிஞ்சு வர விட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த ஜிஞ்சர் இதை இதுக்குள்ள போடுவோம். இதுக்கு கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் கூடத்தான் விடுங்கோ, அப்போ தான் அது சரியாக எல்லாம் பொரிஞ்சு வரும். இந்த நேரம் பார்த்து கறிவேப்பிலையும் நான் ஆட் பண்ணுறேன். கறிவேப்பிலையும் கொஞ்சம் நிறையத்தான் போடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். கறிவேப்பிலை பொரியட்டும். இப்போ அதுக்குள்ள இந்த வெள்ளைப்பூடு எடுத்து அப்படியே முழுசாக போட்டு விடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணத்தான் போகிறோம். அதனால் இடிச்செல்லாம் போட தேவையில்லை. கிரைண்டரில் அடிச்செல்லாம் போட தேவையில்லை. அப்படியே போட்டால் அது பொரிஞ்சு வரும், அளவாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை இப்படி உடைச்சிட்டு அதையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வெங்காயம், இந்த வெங்காயத்தை இதுக்குள்ள போட்டு நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலராக வர தேவையில்லை எங்களுக்கு. நல்லா அந்த பிங்கியான கலர் மாறி வந்தால் சரி. ஆகையும் பொரிஞ்சு வரக்கூடாது, ப்ரௌன் கலர் தேவையில்லை. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இந்த நேரத்தில் வெங்காயம் போட்டோன்னே நாங்கள் உப்பு தேவையான அளவு உப்பை இதுக்குள்ள போட்டுக்கொள்வோம். வெங்காயமும் டக்குன்னு வதங்கிடும். அதே நேரம் அந்த டேஸ்ட்டும் வெங்காயத்தோட சேர்த்து வதங்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். இப்பையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்குது. இந்த நேரம் பார்த்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற அந்த மாங்காய், பச்சை மாங்காயை இதுக்குள்ள போட்டு இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ தக்காளியையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடுவோம். இந்த நேரம் பார்த்து தேவையான அளவு மஞ்சள் தூளை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் ஆப்ஷனலாக மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நான் அது நண்டு சூடுன்றதுக்காக மிளகு போடுறேன்னா நீங்கள் விருப்பம்ண்டா போடுங்க, இல்லாட்டி நீங்கள் விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவு இருக்கும் மிளகு இங்கே இருக்குது. அந்த அளவை போட்டுக்கொள்ளுங்க. அது தேவைன்னா போடுங்க, இல்லாட்டி போட வேணாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுவோம். இப்போ இது வதங்கி கொண்டு வந்த அப்புறமா சூட்டோட சூட்டாக நீங்கள் கிரைண்டர்லையோ பிளெண்டர்லையோ போட்டு இடிக்கக்கூடாது. அப்படி இடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே தெறிச்சு பறந்துடும். சூடோட ஒரு நாளும் பிளெண்டருக்குள்ள ஒரு பொருளை போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது. இதை நல்லா ஆற விட வேணும். ஆறின அப்புறம் தான் நீங்கள் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க வேணும். இல்லைன்னா நீங்கள் அரைச்ச அந்த கூட்டு அப்படியே வெளியில் போயிடும். மற்றது இதை அரைக்கும் பொழுது இதை தனியாகவும் வறுத்து வச்சிருக்கிற தேங்காயை தனியாகவுமா சேர்த்து தான் நீங்கள் அரைக்க வேணும். தேங்காயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் அரைக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு அரைக்கும் பொழுது காட்டுவேன் பாருங்கோ. வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ பாருங்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு வதங்கிட்டு வெங்காயம் எல்லாம். நீங்கள் தேவையான அளவு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு உரைப்பு தூளை போட்டுக்கொள்ளுங்க. நான் எங்களுக்கு ஏற்ற அளவுக்கு உரைப்பை இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். 2 ஸ்பூன் எடுத்து நான் போடுறேன். இதெல்லாம் உரைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கொள்கிறது தான். நண்டு கறி கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் 2 கரண்டி போட்டேன். நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இறக்கி ஆற விடுவோம். நல்லா ஆறின அப்புறம் திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைக்கும் பொழுது நான் உங்களுக்கு இதை காட்டுறேன்.
இப்போ பாருங்க எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நான் இப்போ இது இறக்க போகிறேன். இந்த கட்டத்தில் இந்த கொரியாண்டர் லீஃப் அதை இதுக்குள்ள அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இனி அதை நல்ல ஒரு தரம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு கரை நேரம் வச்சுருக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் இதை இறக்கி விடுவோம். ஓகே ஓகே இப்போ பாருங்கள் நல்லா ஆறிட்டு ஆறணுன்னு இந்த மிக்சரை தூக்கி நான் இந்த பிளெண்டரில் இப்படி மாற்றி இதை நாங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுப்போம். ஓகே இப்போ பாருங்க அந்த பேஸ்ட் அரைச்ச அந்த கப்புக்குள்ளேயே நான் இந்த தேங்காய் பூவை இதுக்குள்ள இப்படி ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு 3 மேசக்கரண்டி அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொள்வோம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கிறேன் இந்த தேங்காவை, வறுத்த தேங்காவை. நீங்களும் இப்படி அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணி காணாட்டி நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு கறி சமைக்கிறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ பாருங்க நான் வந்து இந்த பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி எடுத்த மிக்சர் இந்த சட்டிக்குள்ள மாற்றி இருக்கிறேன். இப்படி அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இதுக்குள்ள வந்து இந்த 1 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள நாங்கள் ஆட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் சூடேற விடுவோம். இந்த மிக்சர் கொஞ்சம் சூடேறட்டும். பாருங்க நண்டு நான் இந்த கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த நண்டோட யோக் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. நல்லா அழகா அந்த எக்ஸ் வந்து இதெல்லாம் நல்லா நீட்டா அழகா வந்திருக்குது நண்டு. இப்போ இது நல்லா சூடேறணும். அது வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஓகே இப்போ பாருங்க இந்த பேஸ்ட் வந்து நல்லா சூடேறிட்டு நல்லா சூடா வருது. உங்களுக்கு எவ்வளவு நினைக்கிறேன் பபிள்ஸா வருது பாருங்க. இதுல இந்த இப்படி வந்ததுக்கு பிறகு இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கொள்ள வேணும். இப்போ இந்த தேங்காய் பாலும் இதையும் நல்லா கலந்து கொதிக்க விடுவோம். ஓகே இப்போ பாருங்க இந்த கறி வந்து கொதிக்க தொடங்கிட்டு. நீங்க இந்த கறியை நீங்க அடுப்புல கொதிக்க வைக்கக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, அதாவது கறி உங்களுக்கு திக்கா இருக்க வேணுமென்றாலோ கொஞ்சம் தண்ணி தன்மையா இருக்க வேணுமென்றாலோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்களே பார்த்து ஊற்றி கொள்ளுங்க. எனக்கு இந்த பதத்துக்கு வேணுமென்றதால நான் இவ்வளவு தண்ணி விட்டுருக்கிறேன். மற்றது உப்பையும் இந்த நேரத்துல நீங்க பார்த்து கொள்ள வேணும். இதுக்கான புளி நாங்கள் பச்சை மாங்காய் போட்டோனாங்க. அதை நீங்க வதக்கக்குள்ளேயே உங்களோட அளவான புளியை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு புளி சேர்க்க இயலாது. அதனால இப்போ உப்பை பார்த்து தண்ணி தன்மையும் அளவை பார்த்து கொள்ளுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்குது. கரநேரம் கொதிக்க விடக்கூடாது. எங்களுக்கு கொஞ்சமா கொதி எழும்புனா போதும். இப்போ எங்களை அந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கூட்டை நாங்க இதுக்குள்ள ஆட் பண்ணுவோம். இப்போ நீங்க நல்லா நண்டு கறி சமைக்கிறதுக்கு அந்த கூட்டுக்குள்ள நண்டு செஞ்ச கூட்டுக்குள்ள அந்த தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இது மிக்ஸ் ஆகிக்கொண்டு நல்லா சூடேறி நல்லா கொதி வரக்குள்ள இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் நண்டு எடுத்து இதுக்குள்ள கொண்டு ஆட் பண்ண போறோம். இங்கே பாருங்க இப்போ நான் இந்த வட்டி வச்சிருக்கிறேன். இதை எடுத்து இப்படி அழகா மெதுவா வச்சு விடுவோம். இப்படி அழகா ஒவ்வொண்டா எல்லாத்தையுமே இதுக்குள்ள வச்சு விடுங்க. அப்பதான் நல்லா அவிஞ்சு இந்த கூட்டும் இந்த கறியும் நண்டும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர நல்லா இருக்கும். அதுக்கு முதல் இந்த காலையெல்லாம் நான் இப்படி அடிச்சு உடைச்சு வச்சிருக்கிறேன். அப்பதான் அந்த உள்ள அந்த டேஸ்ட் இறங்கும். அதுக்காகத்தான் அப்படி உடைச்சி வச்சிருக்கிறேன். பெரிய காலையெல்லாம் அப்படி உடைச்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க நான் வந்து நண்டெல்லாம் உள்ள போட்டுட்டேன். இப்போ வந்து இது கறி கொதிக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேணும்னா அந்த கரண்டியை கொடுத்து கீழால இப்படி மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும். என்ன இல்லைன்னு சொன்னால் அந்த கறி வந்து தடிச்சது தானே இந்த பேஸ்ட் வந்து அது கீழே வந்து பிடிக்க பார்க்கும். அதுக்காக நீங்கள் மெதுவாக அப்படி கரண்டியால் அப்படி ஆட்டி கொண்டு இருக்க வேணும். இதுக்குள்ளே போட்டு கறிக்குள்ள இல்லைன்னு சொன்னால் கீழே அடி பிடிச்சிடும். அதுக்காக இப்படி செஞ்சு கொள்ளுங்க. ஓகே இப்போ பாருங்க எங்களோட நண்டு கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் திக்காகணும்னா அப்படியே விட்டு வச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் அந்த தண்ணி வற்றி சரியாக திக்காக வரும். அல்ல இந்த மாதிரி பதத்தில் உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் இதோட இறக்கலாம். இது கடைசி ஸ்டெப். இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணும், முருங்கை இலையை அள்ளி இப்படி
தூவி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த கறி இந்த கறி ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு இதை நல்லா பிளேட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க எங்களோட நண்டு கறி ரெடி ஆயிட்டுது. நல்ல டேஸ்டியாக நல்ல ஸ்மெல்லோட நல்ல அழகாக வாசத்தோடு வந்திருக்குது. இதே ரெசிப்பியை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இது நியூ வெர்ஷன் கிராப் கறி. எனவே நன்றி. மீண்டுமாய் ஒரு புதிய டிஷ்ஷோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேஸ்டி பட்டின் அன்பு வணக்கங்கள்.